வெல்கம் டு வே டு ஜாப். ஆக்சுவலி இந்த சேனல்ல நம்ம எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம், இந்த சேனல்ல நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஏற்கனவே இருந்த முதல் 2 வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்பிஎஃப்சி பத்தி பார்க்க போறோம். என்பிஎஃப்சியில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் டீல் பண்றாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுல மேஜர் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அதை ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ கோல்டு லோன், அப்புறம் லேப் ப்ராப்பர்ட்டி லோன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் லோன், இதெல்லாம் மேஜர் ப்ராடக்ட் பொதுவாக என்பிஎஃப்சி எடுத்து பண்றதுல. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் நம்ம. அப்போ ஃபர்ஸ்ட் வாங்க கோல்டு லோன் பத்தி பார்ப்போம். கோல்டு லோன்னா என்ன அப்படின்னா, கோல்டை கொடுத்து லோன் வாங்குறது தான் கோல்டு லோன். என்ன மாதிரி கோல்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி 916 ஆர்னமெண்ட்ஸ் அதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. கோல்டு காயினோ இல்ல வந்து கோல்டு பிஸ்கட் கேக் மாதிரி இருக்க கோல்டு பிஸ்கெட்ஸோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் 24 கேரட் உள்ள எந்த ஒரு கோல்டையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 916 உள்ள கேரட் உள்ள கோல்டை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணி தான் அவங்க லோன் கொடுப்பாங்க. ஸோ லோன் கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அதை கத்துக்கோங்க. ஸோ ஒரு கோல்டுக்கான வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhsன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை வேல்யூவேஷன் பண்ணிட்டு அதுல இருந்து 75% லோனா ஆஃபர் பண்ணுவாங்க மேக்சிமம். சரி, 75%ங்கிறதுக்கு ஆஃபர் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்டிவி. எல்டிவி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா லோன் டு வேல்யூ. லோன் டு வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோல்டோட வேல்யூக்கு இவங்க என்ன லோன் ஆஃபர் பண்றாங்களோ அதுதான் லோன் டு வேல்யூ. இது எதனால 75% அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோல்ட் லோன் அசோசியேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க டிசைட் பண்ணுவாங்க இதுதான் வேல்யூ, இந்த வேல்யூவை தான் நீங்க லோனா கொடுக்கணும்னு. ஸோ அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபைன், இப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். கோல்டை கொண்டு வந்து கஸ்டமர் கொடுத்த பிறகு கம்பெனில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கோல்டுக்கு வேல்யூவேஷன் பார்ப்பாங்க. வேல்யூவேஷன் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வேல்யூவேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த கோல்டு ஆர்னமெண்ட் சர்டன் ஆர்னமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 24 கேரட் உள்ள எந்த ஆர்னமெண்ட் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. 916 ஆர்னமெண்ட் அதுக்கு கம்மி உள்ள குவாலிட்டி உள்ளது லைக் 20 கேரட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. 20 கேரட் கீழே மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ 22 கேரட்டும் 20 கேரட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த கேரட் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வேல்யூவேஷன். சரி, அதுக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை அப்ரைஸ் பண்ணுவாங்க. சரியா, அப்ரைஸ் பண்ணிட்டு அதனோட பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. இது என்ன மாதிரி ஒரு பியூரிட்டி உள்ள கோல்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கான வேல்யூவேஷன் இருப்பாங்க. சரி, அப்ரைஸ் பண்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ரைஸ் பண்றதுக்குன்னு தனியா ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோல்டு எடுத்து அதுக்குன்னு ஒரு டச் ஸ்டோன் இருக்கும். அந்த டச் ஸ்டோன்ல லைட்டா ஸ்க்ரப் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரப் பண்ண இடத்துல ஃபர்ஸ்ட் நைட்ரிக் ஆசிட் விடுவாங்க. அது விடும்போது அதுல ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருக்கா இல்ல வேனிஷ் ஆயிடுதா அப்படிங்கறத நல்லா நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கோல்டு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன மாதிரி ஆசிட் விட்டாலுமே அது பர்டிகுலரா நைட்ரிக் ஆசிட் வரும்போது எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. அது அப்படியே இருக்கும். நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு இது இருந்தது குவாலிட்டி அது அப்படியே இருக்கும். ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, செகண்ட் லெவல் டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க. இந்த செகண்ட் லெவல் டெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மேல கொஞ்சம் சால்ட் வாட்டர் வைப்பாங்க. அந்த சால்ட் வாட்டர் வைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இந்த டெஸ்ட்ல டெஃபினட்டா கண்டுபிடிச்சிடலாம். கம்ப்ளீட்டா அது வேனிஷ் ஆயிடும், இல்ல கலர் சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ அதை வச்சுட்டு இதனோட குவாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னா அது பியூர் கோல்டு. சரிங்களா, லைட்டா கலர் சேஞ்சஸ் இருக்கு இல்ல லைட்டா வேனிஷ் ஆகுதுன்னா அப்ப பியூரிட்டி கம்மியா இருக்கு. சுத்தமா போயிடுச்சுன்னா அது ஸ்பியூரியஸ். ஸ்பியூரியஸ்னா என்ன அப்படின்னுங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம், இப்பவே தெரிஞ்சுப்போம். ஸ்பியூரியஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோல்டு மாதிரியே இருக்கும் ஆனா கோல்டு கிடையாது. அது அதர் மெட்டல்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெஸ்ட்ல கண்டுபிடிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோல்டு மேல, அதாவது கோல்டு மேல வச்சுட்டு உள்ள அதர் மெட்டல்ஸ் லைக் அதர் மெட்டல் மேல கொஞ்சம் கோல்டு மட்டும் முலாம் மாதிரி பூசிட்டு அதை கொண்டு வந்து பிளச் பண்ணுவாங்க. ஸோ அப்ப கம்பெனில அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோல்டை ஸ்க்ரப் பண்ணும்போது சில டைம்ல மிஸ் ஆயிடும், கண்டுபிடிக்க முடியாது. பட் டெஃபினட்டா மல்டி லெவல் டெஸ்ட் இருக்கு. அதுதான் அப்ரைசல்ங்கிறது நம்ம சொல்றோம். மல்டி லெவல் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டச் ஸ்டோன் டெஸ்ட் மட்டும் தான் அவங்க எடுத்துப்பாங்கன்னு பார்க்காதீங்க. ஒவ்வொரு ஆர்னமெண்டோட வெயிட் பார்க்கும்போதே கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்கிள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த பேங்கிள் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, கோல்டுக்கான ஒரு பேங்கிள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதை லைட்டா இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஆனா அதர் மெட்டலா இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை என்ன சொல்றாங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் கண்டுபிடிப்பாங்க. தென் அகைன் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அவங்களுக்கு அடுத்த லெவல் டவுட் இருக்கு அப்படின்னா, அந்த கோல்டை லைட்டாக கீழே அந்த ஸ்டோன்ல இப்படி தட்டி பார்ப்பாங்க. இப்போ சவுண்டு, கோல்டுக்கான சவுண்டு ரொம்ப மெல்லிய ஒரு சவுண்டா இருக்கும். அதர் மெட்டலுக்கான சவுண்டு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு மேலே ஒன்று இருக்கு, ஸ்மெல் டெஸ்ட்னு.
இந்த ஸ்மெல் டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்ரைசரால மட்டும் அதை வந்து அழகா பண்ண முடியும். இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க வீட்லயே கூட இருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க, கோல்டுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். அதர் மெட்டல் லைக் நீங்க பித்தளை, காப்பர், சில்வர், அலுமினியம், இது எல்லாத்தையுமே நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க, ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஸ்மெல் டிஃபர் ஆகும். ஸோ அது மாதிரி அந்த ஸ்மெல் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு அட்வான்ஸ்டு டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அது வந்து கஸ்டமருக்கே தெரியாத அளவுக்கு கூட பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செயின் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த செயின் வந்து நிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டச் ஸ்டோன்ல நீங்க டச் பண்ணி ஆசிட் வச்சு சால்ட் வாட்டர் வச்ச பிறகு கோல்டு அப்படியே இருக்கு, மறையில. ஆனாலும் அப்ரைசருக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இந்த செயினை இப்படி கையில வச்சுக்கிட்டு சுத்தி பார்ப்பாரு. சுத்தும் போது நீங்க வேணா வீட்டுல இருந்து இப்ப டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். ஸோ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கோல்டு நல்ல பியூர் கோல்டு வந்து அழகா சுத்தும், எந்த இடத்துல தடுத்து நிக்காது. ஆனா அதர் மெட்டல் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்படி ரவுண்டா அழகா சுத்தாது, இடையில அங்கங்க சிக்கும். ஸோ கிளியரா கண்டுபிடிக்கலாம். இல்லையா கோல்டு செயின் இப்படி எடுத்துக்கோங்க, நீங்க இந்த செயினை இப்படி கையில வச்சுட்டு இப்படி விட்டீங்கன்னா போதும், அழகா கீழே வந்து இந்த கையில சுருட்டிக்கும் பாம்பு மாதிரி. ஸோ அப்போ அது பியூர் கோல்டு. இந்த அதர் மெட்டல் என்ன பாத்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி விட்டீங்கன்னா அப்படியே இடக்க நிற்கும். கிளியரா கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி இன்னொரு ஐடியா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த செயினை கையில வச்சுட்டு அப்படியே இப்படி ஸ்க்ரப் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பியூர் கோல்டு கையை ஸ்கிராச் பண்ணவே பண்ணாது, அதர் மெட்டல்ஸ் இருந்ததுன்னா கையில ஸ்கிராச் வரும். ஸோ இப்படி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த கோல்டோட பியூரிட்டி கண்டுபிடிப்பாங்க. ஸோ பியூரிட்டி கண்டுபிடிச்ச பிறகு அந்த கோல்டோட பியூரிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேல்யூ கொண்டு வருவாங்க. அன்னைக்கு கிராம் ரேட் என்னவோ மார்க்கெட் ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிராம் ரேட் 7,000 அப்படின்னு வச்சுப்போம். இந்த 7,000ல இருந்து வேல்யூ டெரைவ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி டெரைவ் பண்ணுவாங்கன்னா லோன் வேல்யூ டெரைவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 10 கிராம்ஸ் கோல்டு இருக்குன்னா அந்த 10 கிராம் கோல்டுக்கு வந்து 7,000னா 70,000 ருபீஸ் உங்களோட வேல்யூ அப்படின்னா 75% அதுல இருந்து இவங்க மேக்சிமம் கொடுக்கலாம். ஒருவேளை அந்த 10 கிராமும் 916 இருந்தா, ஒருவேளை 916 இல்லாம அதுக்கு அடுத்து கீழே 20 கேரட் கோல்டா இருந்ததுன்னா அதனோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் குறையும். மேபி பெர் கிராமுக்கு ஒரு 1000 ருபீஸ் குறையும். ஸோ இப்படிதான் அப்ரைசல் முடியும். அப்ரைசல் முடிஞ்ச பிறகு கஸ்டமர் கிட்ட கேஒய்சி செக் பண்ணுவாங்க. எப்படி கேஒய்சி செக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமரோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இது ரெண்டையும் வாங்கி வந்திருக்கிறது அந்த கஸ்டமர் தானா அப்படிங்கிறது, அவரோட போட்டோ, அந்த ஆதார் கார்டு அவரோட தானா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அவரு எங்கிருந்து வராரு, என்ன ஜாப்ல இருக்காரு, என்ன பர்பஸ்க்காக இப்ப இந்த லோன் எடுக்கிறாரு, இதெல்லாம் பேசி தெரிஞ்சுப்பாங்க. சில என்பிஎஸ்சில இதுக்கான ஃபார்ம்ஸ் கொடுத்து ஃபில்அப் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாலுமே அந்த ஜுவல் அவரோடது தானா, அவர் தான் பிளட்ஜ் பண்ண வந்திருக்கிறாரா, இல்ல வேற யாரோட ஜுவல்லையோ எடுத்துட்டு வந்திருக்கிறாரா, இல்ல இது என்ன பர்பஸ்க்காக வைக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பேசுவாங்க. ஸோ இதை பேசி முடிச்ச பிறகு ஓகே கஸ்டமர் இஸ் ஏ குட் கஸ்டமர், இது நல்ல ஒரு ப்ராடக்ட், இது அவங்க கொண்டு வந்திருக்கிறது நல்ல கோல்டு, இப்போ இதை லோன் பண்ணலாம்னா தென் அகைன் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண பிறகு கஸ்டமர் கிட்ட எந்தெந்த அப்ளிகேஷன்ல சிக்னேச்சர் வாங்கணுமோ அந்தந்த அப்ளிகேஷன்ல எங்கெங்க சிக்னேச்சர் வாங்கணுமோ அங்கங்க சிக்னேச்சர் வாங்கிட்டு தென் ஒவ்வொரு என்பிஎஃப்சியும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க இந்த நகையை பிளட்ஜ் பண்றதுக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேருக்குள்ள தேவையான டீட்டெயில் எல்லாம் என்ட்ரி பண்ணி அதை பிளட்ஜ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த கோல்டை கஸ்டமர்கிட்ட முன்னாடியே அந்த கோல்டை சீல் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூ என்னவோ அந்த பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் ஆனது, இந்த கோல்டு பாக்கெட் ஆனது ஒன்ஸ் சீல் வச்சு அவங்க பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை யாருமே பிரிக்க முடியாது, பிரிக்க மாட்டாங்க. இந்த கோல்டு வால்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த கோல்ட்டை வந்து எப்பயாவது ஆடிட்டர் வராங்க, மந்த்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ட்வைஸ் இல்ல 2 months ஒன்ஸ் இல்ல 3 months ஒன்ஸ், அப்படி ஆடிட்டர் கோல்டு ஆடிட்டர் வரும்போது அவங்க தான் அதை எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க, இவங்க வச்சிருக்க கோல்டு உண்மையாலுமே நல்ல கோல்டா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் அந்த கோல்டானது சேஃபா வால்ட்ல இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஒவ்வொரு மந்த்தும் ப்ராப்பரா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் என்பிஎஃப்சி பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பிஎஃப்சியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு இன்ட்ரெஸ்ட் ப்ராப்பரா கட்டுற கஸ்டமருக்கு மட்டும்தான் அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் பண்ணாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்டை கண்டினியூ பண்ணுவாங்க.
ஒருவேளை கஸ்டமர் டிஃபால்ட்டா 1 or 2 days அவர் வட்டி கட்டல அப்படின்னா டெஃபினட்டா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே பிளட்ஜ் காப்பிலே அவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிளோ அவங்க டியூரிங் பிளட்ஜ் கிளியரா கொடுப்பாங்க. பிளட்ஜ்னா என்ன, அவங்க கடன் வாங்கும்போது அடமானம் வைக்கும்போது. ஸோ அப்போ அதில் கிளியரா கொடுத்துருப்பாங்க 30 daysக்குள்ள நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கும் போது இந்த இன்ட்ரெஸ்ட் மாறாது. 30 daysக்கு தாண்டி விட்டால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லாப் போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்க எத்தனை நாள் டிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லாப் மாறும். பட் ரைட்டா கட்டுற எந்த கஸ்டமருக்கும் ஸ்லாப் மாறாது. ஸோ இந்த கோல்ட் லோன்ல இதுதான் ப்ரொசீஜர் ஒரு வாக்கின் வர கஸ்டமருக்கு. பட் ஆஸ் ஏ எம்ப்ளாயி உங்களை எதுக்கு ரெக்ரூட் பண்றாங்க கோல்ட் லோன் கம்பெனில அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லா என்பிஎஸ்சிக்குமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் தேடி வரவங்க இருப்பாங்க. ஸோ எல்லா என்பிஎஸ்சிலுமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அதுக்குன்னு ஒரு பிரான்ச் இருக்கும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதுக்கான பேமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப எம்ப்ளாயி எதுக்கு வர கஸ்டமர்கிட்ட இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு தான் எம்ப்ளாயி. அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாயி அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணி கோல்டு கொண்டு வரணும் அப்படின்னு அந்த கம்பெனில எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவுட் சோர்சிங் பண்ற எம்ப்ளாய்க்கு டேலண்ட் இருக்கிற எம்ப்ளாயி மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு ஸ்பீடா போக முடியும். நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நம்ம இந்த கிடைச்ச வேலையில செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சு கம்ஃபர்டபுளா அதுல நீங்க உட்காந்துட்டீங்கன்னா 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ இல்ல 15 வருஷமோ எத்தனை வருஷம் ஆனாலும் அதே பொசிஷன்ல அதே பிரான்ச்ல இருப்பீங்க. நீங்க எப்ப வந்து உள்ள வர கஸ்டமரை எதிர்பார்த்து அவங்களுக்கான சர்வீஸ் கொடுத்துட்டு வெளியில இருந்து கஸ்டமர் எடுத்துட்டு வரதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அப்பதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போவீங்க. சரி, ஓகே, ஃபைன் சார், நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி வெளியில இருந்து கஸ்டமர் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது உங்களோட கேள்வியா இருந்ததுன்னா இட்ஸ் சோ ஈஸி. இன்னைக்கு பெரிய மார்க்கெட் எதுன்னு கேட்டீங்கன்னா கோல்ட் லோன் மார்க்கெட் தான். ஸோ அப்போ அந்த கோல்ட் லோன் மார்க்கெட்ல நம்ம எப்படி வந்து கஸ்டமரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா நம்ம கம்பெனில நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு கம்பெனிலையும் அவங்க தனித்தனி ஸ்கீம்ஸ் வச்சிருப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர் வேல்யூவேஷன். 10 லட்சம் வைக்கிற கஸ்டமருக்கான வட்டி விகிதம் வேற மாதிரி இருக்கும். 5 லட்சம் வைக்கிற கஸ்டமருக்கான ஒரு வட்டி விகிதம் வேற மாதிரி இருக்கும். சும்மா 5000 10,000 வைக்கிறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாலேஜ் கஸ்டமருக்கு இருக்காது. ஏன்னா ஒரு கஸ்டமர் 10,000 பிளட்ஜ் பண்றதுக்கு வந்திருப்பாரு வாக்கினா. அப்படி வந்திருக்கும் போது அவருக்கான வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா ஒரு 20% வச்சுக்கோங்க. இப்போ இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாருன்னா, ஓ இந்த கம்பெனிக்கு போனா நம்மளுக்கு 20% வாங்குறான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவருக்கு மைண்ட் செட் ஆயிடும். ஸோ அப்போ அந்த அவுட் சோர்சிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அவரே ஒரு 10 lakh வைக்கிற கஸ்டமரா இருந்தா அவருக்கு ஒரு மேபி ஒரு 10 to 11% தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அவருக்கு அது தெரியாது. நம்மளோட வேலை என்ன, பிரான்ச்சுக்கு வர கஸ்டமரை மட்டும் எதிர்பார்த்து இல்லாம வி ஹாவ் டு கோ அவுட். வெளியில போயிட்டு நம்ம ஏரியா நம்ம பிரான்ச் எங்க இருக்கோ, நீங்க ஒரு எம்ப்ளாயா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அதிகபட்சம் இல்லைன்னா சொல்லணும்னா 500 மீட்டர்ஸ் உங்க பிரான்ச்ல இருந்து 500 மீட்டர்ஸ் ஒரு 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 ஏரியாக்குள்ள சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ள நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். சார் நான் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும்னா எப்படி, இதுக்கு போய் எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க உங்க ஏரியாவை ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஏரியால ஷாப்ஸ் இருக்கு, எந்தெந்த ஏரியால ரெசிடென்ஸ் இருக்கு, எந்தெந்த ஏரியால இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எந்தெந்த ஏரியால ஸ்கூல்ஸ் இருக்கு, எந்தெந்த ஏரியால டெம்பிள்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஏரியா மேப்பிங் பண்ணணும். உங்க பிரான்ச்சுக்கு சுத்தி இருக்கிற ஏரியாவுக்கு ஒரு மேப்பிங் பண்ணணும். தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது நீங்க ஃப்ரெஷரா இருக்கலாம், இல்ல பேங்க்ல ஒர்க் பண்றவரா இருக்கலாம், இல்ல என்பிஎஸ்சில ஒர்க் பண்றவரா இருக்கலாம். இந்த வீடியோ தெளிவாக கவனிங்க. இது வரைக்கும் நீங்க எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கவலை இல்லை. நாளையில இருந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. 100% சொல்றேன், இன்னும் 1 year அதிகபட்சம் 6 monthsல உங்களோட நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் வருதா இல்லையான்னு பாருங்க. டெஃபினட்டா வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அங்க இருந்து. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு நீங்க இருக்கிற பிரான்ச்சுக்கு சுத்தி ஒரு ஏரியா மேப்பிங் பண்ணுங்க. இதை ஏரியா மேப்பிங் பண்ண முடிச்ச பிறகு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவை டார்கெட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 hour, ரொம்ப நேரம் வேணாம், ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 1 hour. நான் 1 hour 8 hours ஒரு 1 hour நான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸி தான். எல்லா என்பிஎஸ்சியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான நோட்டீஸ் இருக்கும். நோட்டீஸ் எடுத்துக்கோங்க. நீங்க 10 கஸ்டமர் பார்த்தாலும் சரி, 2 விதமான மார்க்கெட்டிங் இருக்கு. அதுல ஒரு விதம் என்ன, இன்னொரு விதம் என்ன, ரெண்டையுமே நான் சொல்றேன். நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நோட்டீஸ் ஒரு 200 நோட்டீஸ் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு பிரான்ச்சை விட்டு கீழே இறங்கி போறவங்க, அங்க போறவங்க, வரவங்க, நிக்கிறவங்க, உட்கார்ந்துருக்கவங்க, இப்படி எல்லாருக்குமே ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு திருப்பி பிரான்ச்சுக்கு வந்துருவாங்க. இது ஒரு விதமான மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு சக்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்காது. நீங்க மார்க்கெட்டிங் பண்ற ஒவ்வொரு நாளும் உங்க மனசுக்குள்ள தோண வேண்டிய விஷயம்னா, கம்பெனிக்காக நான் இதை போய் மார்க்கெட் பண்றேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இது உங்களுக்காக பண்றீங்க, உங்களோட அடுத்த லெவலுக்காக பண்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த மார்க்கெட்டிங் 2வது விதம் சொல்றேன். 10 இல்ல 20 நோட்டீஸ் கொடுத்தா கூட போதும். ஆனா அந்த 10 இல்ல 20 கஸ்டமர்கிட்ட நீங்க பேசி இருக்கணும். நீங்க எதுக்காக வரீங்க, என்ன ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் பண்றீங்க, அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, அவங்க வேற எங்கேயாவது அதே ப்ராடக்ட்ல இருக்கிறாங்களா, ஸோ அவங்களால நம்ம கிட்ட வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பேசியிருக்கணும். பேசி கொடுத்துட்டு முடிஞ்ச அவரோட நம்பர் சோர்ஸ் பண்ணிருக்கணும், அவரோட கான்டாக்ட் நம்பர் வாங்கியிருக்கணும், திருப்பி எப்படி கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 people போதும். இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஃபைன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களோட ஸ்கீம் 10 lakhக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% வச்சுக்கோங்க. நீங்க மார்க்கெட்டிங் போகும்போது கஸ்டமர் கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் நீங்க வேற எங்கேயாவது கோல்டு லோன் இருந்தாலோ இல்ல கோல்டு லோன் எடுக்கணும்னு நினைச்சாலோ தயவு செய்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்க. 10 lakhsக்கு நாங்க ஒன்லி 10% தான் ஆஃபர் பண்றோம். ஸோ இப்போ இந்த ரேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க சொல்லுங்க சார், வி வில் ஹெல்ப் யூ. நம்ம என்ன பண்ணணுங்கிறத நீங்க பிரான்ச்சுக்கு வாங்க, நம்ம பேசலாம். ஸோ நீங்க உங்களுக்கு கோல்டு இருந்ததுன்னா கொண்டு வாங்க அப்படிங்கிறத நீங்க கஸ்டமர் கூட பேசினா மட்டும்தான் ஒரு ரேப்போ கிரியேட் ஆகும். அப்பதான் அவர் சொல்லுவார், ஆமாப்பா நான் வேற ஒரு இடத்துல வச்சிருக்கேன், ஆனா அங்க பாத்தீங்கன்னா 12% அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு என்ன, கஸ்டமரோட மைண்ட் எப்பயுமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணி மைண்டட். என்ன மணி மைண்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எங்க கம்மியா கிடைக்குது வட்டி, இதுதான் எல்லா கஸ்டமருமே ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. செகண்ட் தான் இன்னொன்னு பார்ப்பாங்க, முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராண்டு. நான் எங்க போயிட்டு என்னோட கோல்ட பிளட்ஜ் பண்றேன், இது நம்பிக்கையான இடமா, நான் நம்பி வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ எந்த ஒரு கம்பெனியுமே என்பிஎஃப்சின்னு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அது ஒரு நம்பிக்கையான நிறுவனமாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க உங்க கம்பெனி ப்ரொஃபைலை பத்தி பேசி உங்க கம்பெனி மேல நம்பிக்கை வர வச்சு அந்த கஸ்டமருக்கான நம்பிக்கை கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரியா? ஸோ இப்போ இதுதான் அவுட் சோர்சிங்னு சொல்றோம். இந்த மாதிரி கஸ்டமர் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு வந்து நீங்க கோல்டு லோன் ஒரு மாசத்துல அதிகமா வேணாம், உங்களை நீங்க மார்க்கெட் பண்ணி 5 கஸ்டமர் எடுத்துட்டு வாங்க. ஒரு கஸ்டமரோட வேல்யூ ஜஸ்ட் 5 lakhs, 5 கஸ்டமர் 25 lakhs, மோர் இனஃப். எண்ணி 6 மாசம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆஃபர் எக்கச்சக்கமா இருக்கும். அங்க உங்களுக்கு growth இருக்கோ இல்லையோ, வெளியே இருந்து ஏகப்பட்ட ஆஃபர் உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா எனி பேங்க், நீங்க வேற எந்த பேங்க்குக்கு வேணாலும் போங்க, என்பிஎஸ்சில இருந்து, சார் நான் ஒரு மந்த்துக்கு நான் 25 lakhs நான் எனக்கு தனியா அவுட் சோர்ஸ் பண்ணுவேன், இதுதான் என்னோட ப்ரொசீஜர், இப்படிதான் நான் ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே யூ ஆர் செலக்டட். உங்களோட சேலரி அங்க என்பிஎஸ்சில என்ன வாங்குனீங்களோ அதை விட டபுள் கிடைக்கும். ஸோ இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த ப்ராடக்டை அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். கோல்டு லோன்ல இன்னும் நிறைய இருக்கு. என்ன டவுட், ஸோ இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் நிறைய டவுட் இருக்கும். நான் இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனியில் இருக்கேன், எனக்கு இந்த கோல்டு லோன் நல்லா பண்ணணும், எனக்கு இந்த டார்கெட் இருக்கு, நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கறவங்க கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பெரிய லெவல் ஸ்கோர் கொண்டு வர முடியும். சார் நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார், நாங்கள் இவ்வளோ விஷயம் சொல்றீங்களா, இதெல்லாம் எப்படி சார்? கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நீங்க கேட்கும் போது கொஞ்சம் சில பேருக்கு போர் அடிச்சிருக்கும், என்னடா வளர்ந்து போகுது அப்படின்னு கூட தோணும். பட் ஆனா இதை நீங்க பொறுமையா கேளுங்க, பிகாஸ் இது நான் உங்க ஃபியூச்சருக்காக பேசுறேன். கரெக்டா? ஸோ நான் என்ன கத்துக்கிட்டனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு, நிறைய ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், நிறைய இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க கேட்குற கேள்வியில இருந்து தான் எனக்கான பதில் கிடைக்கும். நான் அவுட்லைன் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பாய் பாய்.